ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ வந்து சுக்கு மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன், மிளகு சீரகமாக வறுத்து வச்சுருக்கேன். தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வச்சுங்க. மிளகு சீரகம் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சுக்கு, ஒரு துண்டு சுக்கு வறுத்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கணும். வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பூண்டு வச்சு தட்டி எடுத்துக்கணும். பெருங்காயம். இந்த குழம்பு நல்லா சளி பிடிச்சிட்டு கோல்டு கிளைமேட் ஃபுல்லாக இருக்கிற நேரம் சளி பிடிச்சி ஜுரம் வந்துச்சுன்னா உடம்பு வலி கை கால் வலி அசதிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கு மிளகு நல்லா காரமாக கொஞ்சம் புளி வந்து ஒரு 50 கிராம் அளவு ஊற வச்சு கரைச்சி இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கணும். இப்போ இந்த குழம்பு வந்து மிளகு சீரகம் அரைச்சி இதில் தூள் பண்ணி போட்டு இதில் ஊற்றி அருமையாக இருக்கும். இந்த குழம்பு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா காரசாரமாக மழை நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சு செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டா எல்லாருக்கும் உடம்புக்கும் நல்லாயிருக்கும். நல்ல ஜீரண சக்தி ஆகும். சூப்பரான சுக்கு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்கும். சுக்கு நல்லா காரசாரமாக புளிப்பாக. இந்த கிளைமேட் மழை நேரத்துக்கும் சளி இருமல் ஜுரம் ஃபீவர் வந்தாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலி உடம்பு வலியெல்லாம் சரியாயிடும். இந்த தொட்டுக்க உருளைக்கிழங்கு புட்டு செஞ்சுருக்காங்க. கூட வேக வச்ச முட்டை வந்து தொட்டு சாப்பிடுவோம். இதெல்லாம் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹெச்ஆர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.